ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான வெஜிடபிள் குருமா. நல்ல சோயா சங்க்ஸும் நிறைய வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்ல ஒரு சுவையான குருமா. ரொம்ப ஈஸியான ரெசிபி. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். நல்ல மணக்க அருமையான வெஜ் குருமா செஞ்சு அசத்திடலாம். இது நல்ல சுட சுட சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல சூட்டாகுங்க. இந்த குருமா இட்லி தோசைக்கும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். புலாவ், கீ ரைஸ் இதுக்கெல்லாமே நல்ல சூட்டாகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் நல்ல சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல சாஃப்டாக இருக்கிறதுக்கு இங்கே டிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லா. சப்பாத்தி சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறமும் சாஃப்டாகவே இருக்குங்க. பர்டிகுலர்லி இந்த வெஜ் குருமா நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும். நீங்கள் அடுத்த முறை சப்பாத்தி குருமா செய்ய ட்ரை பண்ணும்போது இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வெஜிடபிள் குருமாவில் நல்ல சத்தான நிறைய காய்கறிகளோட அருமையான ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த சோயா சங்க்ஸும் நம்ம யூஸ் பண்ணி குருமா பண்ண போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சோயா சங்க்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 கப்பு சோயா சங்க்ஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சோயா சங்க்ஸ் நல்லா ஊறி சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ இதில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு புழிஞ்சு எடுத்துக்கணும். அதாவது அந்த சோயா சங்க்ஸில் தண்ணி இல்லாத மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சு அந்த தண்ணியை சுத்தமாக புழிஞ்சு எடுத்துட்டு அந்த சாஃப்டான சோயா சங்க்ஸை நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். இப்போ இங்கே சோயா சங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வெஜிடபிள்ஸ். நான் இங்கே என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்குறேன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் மொத்தமாக ஒரு 200 கிராம் இருக்குங்க. அடுத்தது காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேங்க. காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா கழுவணும். அதனால் அந்த காலிஃப்ளவர் மேலே நல்லா கொதிக்கிற தண்ணி, அந்த சுடு தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சுருவோம். இது இருக்கட்டுங்க, இது தனியாக இருக்கட்டும். குருமா தாளிச்சிட்டு அந்த காயெல்லாம் சேர்க்கும் போது இதை கழுவி சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே ரெடி. இப்போ குருமா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. குக்கரில் தாளிச்சிடலாம், டக்குன்னு நம்மளுக்கு வேலையாகும். குக்கர் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துடலாங்க. என்னென்ன சேர்க்குறேன்னா 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 10-15 புதினா இலைகள் சேர்த்துருவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் ஜஸ்ட் அப்படியே மேலே ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடணும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாங்க. 2 சின்ன தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும். தக்காளி ஈஸியாக குயிக்காக வதங்கி வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குக்கர் மூடியை எடுத்து ஜஸ்ட்டு மேலே வச்சு விட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி, ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்து நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ காய்கறிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது ஃப்ரெஷ் பீஸு. காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு எடுத்து சேர்த்துக்கணும். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்ஸை போட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். ஃபைனலி காலிஃப்ளவர் சேர்த்துப்போம். காலிஃப்ளவரும் சேர்த்தாச்சு. நல்ல 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் வெந்து வரக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருப்பேன்.
ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் அந்த குக்கர் மூடியை மேலே வச்சு விட்டுடலாம். நம்ம இந்த குருமாக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக்கர் இருக்கட்டும். இப்போ இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருவோங்க. அடுத்ததாக ஒரு 5 to 6 முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். நான் இங்கே முழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். இது நல்ல க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்க்கலாங்க. அளவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம இங்கே காய்கறிகள்லாம் வதக்கி விட்டு தண்ணி விட்டு கொதிக்கிறதுக்கு வச்சுருந்தோம். அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச மசாலா விழுத கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. குக்கரில் நம்ம வதக்கி விட்டு வேக வைக்கிறோம். பெருசாக தண்ணி சுண்டியும் வராது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். அடுத்தது குருமா நல்லா ஹோட்டல் ஸ்டைல் குருமா போல் டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன். 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாயில்டு மில்க்கு ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்குறேன். இது நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இங்கே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சப்பாத்திக்கு செய்கிற குருமாவில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. ஃபைனலி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட்டு வச்சு விட்டு ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துருவோம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நல்ல ஒரு 2 விசில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். வா, வீடே மணக்கிற கமகமன்னு வாசனை. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான வெஜிடபிள் குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இங்கே நிறைய காய்கறிகள், புரோட்டீன் சத்து நிறைந்த சோயா சங்க்ஸு, பர்ஃபெக்டான அந்த மசாலாலாம் சேர்த்து செஞ்சங்காட்டிக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூடங்க. இப்போ அடுத்தது சப்பாத்தி நல்ல சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு சின்ன டிப்பு தான். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறக்கும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. நம்மளுக்கு மத்தியானம் வரைக்கும் சப்பாத்தி வரன்னு போகாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்டான லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு, சப்பாத்தி மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். 2.25 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். சப்பாத்தி போடுறப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து வரமாவில் புரட்டிட்டு இப்படி ரவுண்டாக சப்பாத்தி திரட்டிட்டு இப்போ இது மேலே அந்த லேயர் சப்பாத்தி அந்த ஃபோல்டிங் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் போட்டு நல்லா அதை தடவி விட்டுட்டு இப்போ இது மேலே வரமாவு கொஞ்சம் தூவி விட்டுக்கணும் லைட்டாக. அப்புறம் ஃபோல்டு பண்ணிக்கணும். மறுபடியும் 2-3 சொட்டு எண்ணெய், திரும்ப கொஞ்சம் வரமாவு, அகைன் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் 2 சொட்டு எண்ணெய் விடுங்க, கொஞ்சமாக வரமாவு தெளிச்சுக்கோங்க, அகைன் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ அதை 4 பக்கம் தட்டி உருட்டிட்டு அகைன் கொஞ்சம் வரமாவில் அதை புரட்டி எடுத்து நம்ம சப்பாத்தி திரட்டிக்கணும். உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வேணால் ரவுண்ட் ஷேப் கொண்டு போய்க்கோங்க, இல்லைன்னா இப்படி ஸ்கொயர் ஷேப்பாகவும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா இப்படி உருட்டி விடுங்க. எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு. இதில் ரொம்ப மெலிசாக்க முடியாது, ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி உருட்டுறோம். ஓரளவுக்கு இப்படி மெலிசாக திரட்டிட்டு நல்ல சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் போட்டு விட்டுறணும். ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க, உடனே திருப்பி போட வேண்டாம். இப்போ திருப்பி போடுங்க, லைட்டாக அந்த பபிள்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி அந்த சைடும் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். இப்போ அகைன் திருப்பி போடுங்க. இப்போ எண்ணெய் தெளித்து விடுங்க தேவைப்பட்டால். எண்ணெய் வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். பாருங்கள் நல்ல உப்பலாக வருது, சப்பாத்தி நல்ல அந்த லேயர் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இப்போ லைட்டாக எண்ணெய் தெளித்து விட்டுட்டு அகைன் இப்போ திருப்பி போட்டு அந்த சைடு கொஞ்சம் வேகறக்கு விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான லேயர் சப்பாத்தி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு.
இந்த மெத்தடில் நம்ம சப்பாத்தி செய்யும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் அது சாஃப்டாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், அப்படியே லேயராக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு இது நல்ல மெத்தடு. சப்பாத்தி எனக்கு சாஃப்டாகவே செய்ய தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஜம்முன்னு சாஃப்டான சப்பாத்தி செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த வெஜிடபிள் குருமா. இதுவும் நிறைய வெஜிடபிள்ஸு கூடவே அந்த ப்ரோட்டீன் சத்து நிறைந்த சோயா சங்க்ஸும் சேர்த்து பர்ஃபெக்டான மசாலா சேர்த்து செஞ்ச இந்த வெஜிடபிள் குருமா நல்ல பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த 2 ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.